ஐயா மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் திரும்ப வந்துட்டாங்க. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கிளம்பி வந்திருக்காங்க. 2024 மாப்பிள்ள 25 தான்டா ஜெயிப்பாங்க ஐயோ அப்படின்னு எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி ஆப்போசிட் டீம் எல்லாம் அலற விடுற மாதிரி இவங்களுடைய பிளேயிங் 11 எப்படி எடுத்து வந்திருக்காங்க நீங்கள் பாருங்கள், நம்ப முடியாது. ஒரு காலத்தில் சிஎஸ்கே எம்ஐ பண்ணிட்டு இருந்த விஷயம், அந்த பிளேயிங் 11 அப்படியே அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் கொண்டு வர்றது, அதை இப்போ அவங்க பண்ணிருக்கிறாங்க. நீங்கள் நம்ப முடியாது, அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுவீங்க, செந்து போயிருவீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பிளேயிங் 11 இருக்குது. ஸ்குவாட் அனாலிசிஸ், எந்தெந்த வீரர்கள் புதுசாக உள்ளே வந்திருக்காங்க, லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அண்ட் மூவ்ஸ் ஆஃப் அந்த இம்பாக்ட் பிளேயர் யாரை கொண்டு வருவாங்க, என்ன மாதிரி பிளேயிங் 11 போகும், காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாட்ஸ் கேர்ள்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. நம்ம இதுக்கு பண்ணதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீமாக இந்த டீமோடு தான் இருக்குது. உண்மையாக நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திரும்பவும் சொல்லி ஆகணும், சிஎஸ்கே அண்ட் எம்ஐ ஒரு டைமில் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்போ வந்து கேகே ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்குவாடை நம்ம கண்ணால் அப்படியே பார்த்துருவோம். எஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு கேகே 25 ஸ்குவாட். எஸ், 2025 ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் சுனில் நாராயணசாமியை தவிர்த்து, குர்பாஸை தவிர்த்து ஒரு புதிய வீரர் வந்துள்ளார். ஃபில் உப்பு அவருக்கு பதிலாக குவிண்டன் டி சேவல் வந்திருக்கார். ஸோ குர்பாஸ்க்கும் சுனில் நாராயணசாமிக்கும் ஒரு நல்ல ஒரு நண்பனாக இன்றைக்கி வந்துட்டு உறுதுணையாக நிற்பதற்காக வந்திருக்கும் குவிண்டன் டி சேவல் அவர்களே, நீங்கள் வந்து ஓப்பனிங் குவிண்டன் டி சேவலா சுனில் நாராயணசாமியோடு இணைந்து ஆடப்போவது குர்பாஸா என ஒரு போட்டி இருக்கும். ஏன்னா நாராயணசாமியோட இடம் கன்ஃபார்ம். அது குவிண்டன் டி சேவலா குர்பாஸா, ரெண்டில் இன்னொருத்தர் யாருங்கிறதான். 2 ஓவர்சீஸ் பேட்டர்ஸை ஓப்பனிங் இறக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் வந்து சில டீமுக்கு மட்டும்தான் அமையும். அந்த வகையில் அது வந்து இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு டைமில் வந்துட்டு தடாலை தன்ராஜ், சுலுக்கு சுகுமார் அப்படின்னு 2 பேர் வந்து விளையாடிக்கு இருப்பாங்க. நம்மளுடைய டேவிட் வார்னர் அண்ட் ஜானி பேர்ஸ்டோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த மாதிரி ஒரு டைம் தான் வந்து இப்போ கேகேஆருக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு ஓப்பனர்ஸ் வந்துட்டு 2 ஃபாரின் பிளேயர்ஸ் அடிச்சு நிறுத்தவங்க அந்த காலத்துலேயே இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைமில் வந்துட்டு இவங்க பிரெண்டன் மெக்கலம் 2008 இருந்தார் பாருங்க, அப்போலேருந்தே இந்த விஷயத்தை வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 3 பேரில் 2 பேர் ஓப்பனராக வந்துடுவாங்க. ஓகே ரைட்டு. மிடில் ஆர்டரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்துக்கிறாப்புல. வாங்கினே 23.3 கோடி. வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா, வெரி குட், வாழ்த்துக்கள், உட்காருங்கண்ணே அப்படி அப்படின்னு சொல்லி அவர் உட்கார வச்சுட்டு, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மணிஷ் பாண்டே, நான் தான் அந்த பையன், நீ எந்த பையன், நீ ரொம்ப காலமாக பையனே கிடையாது, நீ அங்கிள் ஐயா இதாக போகிற, ரிட்டையரே ஆக போகிற, இன்னும் பையன் போய் பேசிட்டு இருக்கியா, நீ எப்போயே அடிக்க போகிற, நீ உங்களை பெரிய மரியாதையை வச்சு நீ வந்துட்டு ஒரு அண்டர் 19 வந்து இருந்த மிகப்பெரிய முக்கியமான வீரர், அப்படி இப்படிலாம் உன்னைய பாராட்டி சீராட்டி வளர்த்து அந்த லெவல்லேருந்து இப்போ கொண்டு வந்து விட்டா, உங்கள இருந்தவங்களாம் ஜடேஜாலேருந்து ஆரம்பித்து அம்பிட்டு பேர் எங்கேயோ போயிட்டாங்க, நீ மட்டும் இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு, ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இந்தியன் டீம் எல்லாத்துக்கும் வந்திருக்கோன்னா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அவர் கன்சிஸ்டன்சி காட்டாமல், கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இருந்ததுக்காக வந்துட்டு அவர் கழுவி ஊற்றும் இந்த நேரத்தில், இது வாடா ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரோ அப்படின்னு மணிஷ் பாண்டியா மட்டும் தமிழ் தெரிஞ்சு இந்த வீடியோவை புரிஞ்சு பார்த்தாருனா ஐயோ மனசை விட்டுருவார்ல. ஸோ அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்து ரஹானே வந்திருக்காப்புல. சிஎஸ்கேவிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கும் ரஹானே, அடுத்ததாக ராவ்மன் பாவல் வந்திருக்காரு, அப்புறம் வந்து லுவினித் சிசோடியா அண்ட் ரகுவன்ஷி ஏற்கனவே கேகேஆரில் இருந்தவர். ரசலப்பன், ஆண்ட்ரே கணித்தா ரசலப்பன் ரீடைன் செய்யப்பட்டவர், நல்ல ஒரு ஃபினிஷர், கூடயே ரிங்கு சிங் இருக்கிறார். இதுதான் வந்து இவங்களுடைய மேஜர் ஸ்ட்ரென்த். ரசல் அண்ட் ரிங்கு சிங் ஃபினிஷிங் த டெத் ஓவர்ஸ் ஆஃப் பேட்டிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். ஐயோ கடவுளே, நான் எங்கே போய் சொல்லுவேன். ஸோ அவருக்கு இருக்கிறாங்க. இப்போ இதில் இவங்களுடைய இந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரமன்தீப் சிங்கையும் அன்குல் ராயும் வந்து அவங்களுடைய பழைய ஸ்குவாட்லேருந்து அப்படியே அழகாக கொண்டு வந்துருக்காங்க. ரமன்தீப் சிங் வந்து ரீடைன்டு, அன்குல் ராய் வந்துட்டு பாட் பைபேக். இப்போ மொயின் அலின்ற ஒரு புது வீரரை இணைச்சிருக்கிறாங்க. சிஎஸ்கேல பிளேயிங் 11ல் அட்லீஸ்ட் 11 மேட்ச்சில் ஒரு 4 மேட்சாக விளாடக்கூடிய அளவுக்கு இருந்த இவர் இங்கே ஒரு மேட்ச் விளாடினாதான் பெருசுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு அவ்வளவு போட்டி இருக்குது இந்த டீமில். குவிண்டன் டி காக், சுனில் நாராயண், குர்பாஸ்க்கு நடுவில் கண்டிப்பாக 2 பேர் எல்லா மேட்சும் விளாடுவாங்க. சுனில் நாராயணசாமி கன்ஃபார்ம் 14 மேட்சும் கன்ஃபார்ம். குவிண்டன் டி சேவலாம் குர்பாஸாங்கிறது வந்துட்டு ஒரு மேட்ச்சுக்கு மாறி வருவாங்க. ஆனால் இந்த 3 பேரில் 2 பேர் கன்ஃபார்மாக இருப்பாங்க. அன்றே கணித்தா ரசலப்பனை பற்றி நீங்கள் சொல்லவே வேணாம். அவர் இல்லாமல் கேகேஆர் கிடையாது, கேகேஆர் இல்லாமல் அவர் கிடையாதுன்ற மாதிரி வாழ்க்கையில் வந்து பின்னி பிணைஞ்சு இட்லிக்கும் குழம்புக்கும் சட்னிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன அப்படி உட்காந்துருக்காப்புல அவர். அதனால் அவரை நீங்கள் அசைக்க முடியாது. ஸோ ஒரே ஒரு ஸ்லாட்டை தான் மாறிக்கிட்டே இருக்கும். யார் கலக்க போவது யார் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டீமுக்கு அந்த ஒரு 4வது ஓவர்சீஸ் பிளேயர் ஸ்லாட்டு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி யாருனா ஒருத்தவங்க மாறி வந்துட்டுருப்பாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு பவுலிங் போடும்போது அவர் வருவார். அவர் இல்லையா வேற ஒரு ஃபாரின் பவுலர் கூட்டு வாப்பா, இல்லையா சரி வேறு யாரோ கூட்டு வா, இல்லையா வேணாம் நாங்கள் 3 பேரை கூட பார்த்துக்கிறோன்ற ரேஞ்சுக்கு இருக்கும்.
ஸோ அந்த 3 பேரும் நீங்கள் அசைக்க முடியாது. 2வது ஸ்லாட்டுக்கு மோயின் அலி எப்படி உள்ள வருவார்? லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் சுனில் நாராயணசாமி. அவர் சுனில் நாராயணசாமிக்கு ஒருவேளை முடியலை, அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வரலை, விளையாடலை, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு வேணால் மோயின் அலிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். லைக் டு லைக் அப்படியே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இவரும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவர் ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர், இவர் ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் ஒரு ஆல்ரவுண்டர், இவர் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அற்புதமான ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேணால் மோயின் அலிக்கு வாய்ப்பு கிடைக்கும், இல்லைனா அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது. அனுகூல் ராய் பைபேக் பண்ணிக்கிறாங்க, அவரை திரும்ப உள்ள டீமுக்குள்ளே கூட்டு வந்துட்டாங்க. அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இன்னும் அவர் பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. ஸ்ட்ரைக் ரேட் டிப் ஆகிட்டே போகுது, ரொம்ப பெருசாக இல்லை. பவுலிங்லேயும் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து கன்சிஸ்டன்சி காட்டலை. கொடுத்த வாய்ப்புகளில் ஓகேவாக போட்டிருக்காரு, அவ்வளோதான். இதுதான் வந்து அவருடைய ஒரு விஷயம். அடுத்தது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அரேனாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஆக்சுவலாக ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. இவங்க வாங்கியிருக்கிற வீரர்கள் பைபேக் பண்ணி எடுத்த வீரர்கள், அது மட்டும் இல்லாமல் ரீட்டைன் பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கனாலே கொஞ்சம் வீக்காக இருக்குது இவங்களுடைய பவுலிங். ஏன்னா ஏற்கனவே இருந்த வீரர்கள் பாருங்கள், ஹர்ஷித் ராணா இருக்கிறாரு, அப்புறம் கீழே வந்து வைபவ் அரோரா இருக்கிறாரு. 2 பேருமே 9.5+ அந்த மாதிரி போட்டுருக்கோம், 9.2. இதுதான் அவங்களுடைய 2024 2023 அந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்தீங்கனாலே அவங்களுடைய எக்கானமி அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த அதிகமாக ரன்ஸு எப்படி நான் வாயால் சொல்லுவேன் அப்படின்னு வந்து திக்கி திணற மாதிரி ரன்ஸுகளை வந்து கொடுத்து வழங்கக்கூடிய ஒரு வீரராக வந்துட்டு இவங்க இருவரும் இணைஞ்சிருக்கிறாங்க. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியை பார்க்கும்போது வந்துட்டு நம்ம வைபவ் அரோராவுடைய ஹர்ஷித் ராணா அதிகமான விக்கெட்ஸுகள் எடுத்து காட்டியிருக்காரு போன வருஷம், என்ன தான் வந்து எக்கானமிக்கலாக இல்லைனாலும் கூட. ஸோ அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணலாமா? அது என்ன மாதிரி விக்கெட்ஸ் எப்படி வந்துச்சு? பவர் பிளேயில் வந்துச்சா, மிடில் ஓவர்ஸில் வந்துச்சா, இல்லை கடைசி நேரத்தில் எல்லாம் தூக்கி அடிக்க ட்ரை பண்ணும்போது சும்மா அவுட் ஆகிட்டு போயிட்டாங்களா? இது என்னங்கிறத நம்ம வந்து அலசி ஆராய வேண்டும், அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஹர்ஷித் ராணா வைபவ் அரோரா அதிகமான எக்கானமிக்கல் ஜாஸ்தி ரன்ஸ் கொடுக்குறதுனால இப்போ இக்கனாமிக்கலாக பவுலர் யாரா வரான்னு பார்த்தா ஆண்ட்ரிக் நாட்கே அந்தளவுக்கு இக்கனாமிக்கலாக இருப்பாரா? அவருடைய வரலாறு என்ன சொல்லுது? ஆண்ட்ரிக் நாட்கே என்பவர் வந்துட்டு பரவாயில்லப்பா, இவர் வந்து கண்டெயின் பண்ணி போடுவார்ப்பா அப்படின்னு உங்களால் நம்பி சொல்ல முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல, அந்த கேள்விக்கு தான் ஆண்ட்ரிக் நாட்கே கிட்ட பதில் இல்லை. ஏன்னே கேள்வியெல்லாம் நல்லா இருக்குன்னு, ஆனால் எனக்கு பதில் இல்லைன்னு புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆண்ட்ரிக் நாட்கே அவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 9+ அந்த மாதிரி தான் போட்டுப்பா. போன வருஷம்லாம் உரிச்சு கட்டாச்சிட்டேங்க, ஒரு 6 மேட்ச் நம்ம தான் விளாடினாப்புல. ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க? அவர் ஓடி பவுலிங் லைனப்பில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் வந்து ஜனகணமன பாடி அந்த கண்ட்ரி அந்த 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 நேஷ்னல் ஆந்தம்லாம் முடிஞ்சு உள்ளே வர நேரத்துக்கே வந்துட்டு அவர் பால் 6க்கு போயிடும். ஃபஸ்ட் பால் போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு 12 ரன்ஸ் +ல் தான் இருக்கும் அவருடைய இது. அந்த மாதிரிலாம் அவர் வந்து 13 இக்கானமி அவருடைய 2024 இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ அவர் வந்து ஸ்லைட்லி ஹையரான இக்கானமி தான் கடந்த 2-3 வருஷமாகவே. 2020 2021லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டாட்ஸ் வந்து 8.3 6 அந்த மாதிரிலாம் இருந்திருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, 2022 to 2024 இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்துட்டு அவர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் அவருடைய ரன்ஸை கொடுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் அவர். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த அணிக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி ரைட்டு மாப்பிள்ள வந்தவர் தான் சரியில்லை, ஓகே. ஆண்ட்ரிக் நாட்கே மிச்சல் ஸ்டார்க்கு பதிலாக வந்தார், அவரை மாதிரி இவரும் ஹை இக்கானமிக்கில் இருக்கிறாரு. வேறு யார் மாப்பிள்ளனா ஸ்பென்சர் ஜான்சன் ஒருத்தர் உள்ள வந்துருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் ஆக்சுவலாக இந்த டீமுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இக்கனாமிக்கலான பவுலிங்கை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரே பவுலர். இவர் ஒருத்தரை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு மாப்பிள்ள, அதுக்கப்புறம் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, யார் நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது மாப்பிள்ள. அப்படி ஏன்னா அவர் இக்கானமி 9 தான். நான் விளையாடிச்சிக்கா நீ, அவர் நல்லா போடுவார்னு சொன்னால் அவர் 9 சும்மா சொல்லி பார்த்தேன், என்ன பண்ணுறீங்கன்னு அவ்வளோத்தேன். அவரும் தான் அதே மாதிரி தான், தலைவனும் அப்படித்தேன், ரன்ஸ் அதிகமாக கொடுத்து வாரி வழங்க வள்ளல் பரம்பரை எல்லாம். வைபவ் அரோரா அதே மாதிரி தான். உம்ரான் மாலிக்கை வாங்கிடுவாங்க, சொல்லவே வேணாம். 155 என்ன 165 கூட போடுறேன், ஆனால் ரன்ஸும் 165 170 கொடுப்பேன். என்ன 4 ஓவருக்கா பின்ன அப்படின்ற மாதிரி அவர் பவுலிங் போடுவார்ல. ஸோ இவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டு மிக 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 வருத்தத்திற்குரிய ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். நேம்ஸ்லாம் கேட்க நல்லா இருக்குது, போடுவாங்க எல்லாம் ஒழுங்கானா போட மாட்டேன், அதுதான் பிரச்சனை. ஸ்பின்னர்ஸ் தான் மானத்தை காப்பாற்றணும். வருண் சக்கரவர்த்தி, நான் அதில் சக்கரவர்த்தியடா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கேகேஆர் வந்துட்டு அவங்களுடைய 2024 விளையாடின ஒரு மேட்ச், அதாவது கேகேஆர் vs எம்ஐ மேட்ச் நம்பர் 60. அதில் இருந்த பிளேயிங் 11 இது வந்து கிட்டத்தட்ட இந்த சீசனில் இதுதான் அவங்களுடைய பிளேயிங் 11. அவங்களுடைய ஆர்டர் பேட்டிங் ஆர்டர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் திடீர்னு வந்து 4 விக்கெட் போனதுக்கப்புறம் வருவார், திடீர்னு 2 விக்கெட் போனோடனே வந்துடுவார். ஸோ அந்த பேட்டிங் ஆர்டரை பற்றி இதில் நீங்கள் கண்டுக்காதீங்க. பட் ஆனால் இவங்களுடைய பிளேயிங் 11 அதிகபட்சமாக எல்லா மேட்சஸ்லையும் இதுதான் இருந்துச்சு. இது என்னன்றதை பாருங்கள். ஃபில் சால்ட் இருக்கிறாரு, சுனில் நரேன் இருக்கிறாரு, வெங்கடேஷ் ஐயர் இருக்கிறாரு, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறாரு, நிதிஷ் ராணா இருக்கிறாரு. டாப் 5 முடிஞ்சு போச்சு. 6, 7, 8 யார் இருக்கா அப்படின்னா ரசல், ரிங்கு, ரமன்தீப், இந்த 3 பேர் வந்துட்டு 6, 7, 8 இருக்கிறாங்க. ஸோ 8 வரைக்கும் இவங்களுடைய பேட்டிங் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் பிளேயர்ஸ் ஃபில் சால்ட் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆண்ட்ரே ரசல் இருக்கிறாரு, சுனில் நரேன் இருக்கிறாரு. 3 பேர் இதிலேயே வந்துட்டாங்க இந்த 8 பேரில். அதுக்கப்புறம் 9, 10, 11 பார்த்தீங்கன்னா பியூர் பவுலர்ஸ். மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேட்டிங்
பவுலர்னு நீங்கள் சொல்லலாம், பேட்டிங் பண்ண தெரிஞ்ச ஒரு பவுலர்னு, ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்கிறாங்க. அந்த கான்ட்ரவர்சி டிபேட்டுக்கு நம்ம போக வேண்டாம். 2 மேட்ச் 3 மேட்ச் நல்லா பேட்டிங் பண்ணிட்டா உடனே ஆல்ரவுண்டர்னு சொல்லிடுற உலகம் இது. 2 மேட்ச் திரும்ப நல்லா விளையாடனா மறுபடியும் ஆல்ரவுண்டர் பதவியை பிடிங்கிடுவாங்க, அது வேற ஒரு விஷயம். அதனால் மிச்சல் ஸ்டார்க்கு ஒருத்தர் இருக்கார். 10-11 வந்து ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா இவங்களுடைய இம்பாக்ட் பிளேயர். இந்த இம்பாக்ட் பிளேயராக வந்து யார் வேணாலும் வரலாம், போகலாம், மாறிக்கலாம். பட் இந்த 12 அப்படின்றது இதுதான், இந்த 12 பேர் தான். இதில் எங்கே மாற்றம் வரும் அப்படின்னா, சில மேட்சஸில் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை குறைச்சிப்பாங்க. இப்போ ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, மிச்சல் ஸ்டார்க் இல்லாமல் ஆண்ட்ரே ரசல் 4 ஃபாஸ்ட் பவுலரா, அது இல்லாமல் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் 2 ஸ்பின்னர்ஸா, 6 பேரா. இந்த 6 என்ன ஆக்குவாங்க அப்படின்னா 3 ஃபாஸ்ட் 3 ஸ்பின், ஒரு ஃபாஸ்ட் பவுலரை குறைச்சிக்குவாங்க. வைபவ் அரோராம ஒரு ஆளை குறைச்சி விட்டுட்டு அவருக்கு பதிலாக சுயாஷ் சர்மா உள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஒரு ஸ்பின்னு வந்துடும், 3 ஸ்பின் ஆயிரும். இப்போ இது மட்டும்தான் சேஞ்ச், மற்றபடி இதுதான் இவங்களுடைய பேசிக் பிளேயிங் 12. இந்த பிளேயிங் 12 இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதில் ஒரு 6 பேரை ரீட்டைன் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு, ரைட்டுங்களா? அந்த 12 பேரில் யார் யார்? சுனில் நாராயண், இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, சுனில் நாராயண், அப்புறம் நம்மளுடைய ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங்கு, ரமன்தீப் சிங்கு, 5வது வந்து ஹர்ஷித் ராணா, 6வது வருண் சக்கரவர்த்தி. 6 பேரை ஃபஸ்ட்டு ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப யார் யாரெல்லாம் பைபேக் பண்ணி அப்படியே அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். வெங்கடேஷ் ஐயரை பைபேக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 7 பேர் ரெடி ஆகிட்டாங்க. அதில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இவரை வந்துட்டு வைபவ் அரோராவை திரும்பவும் வாங்கிட்டாங்க. 8 பேர் வந்துட்டு இப்போது பைபேக் மூலமாகவும் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ 8 பேர் அவங்களோட அந்த 12 பேர்லேருந்து வந்துட்டாங்க. இப்போ மிச்சம் 4 ஸ்லாட்டு தான் வந்துட்டு ஆட்களை வந்து வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த இவருடைய ஃபில் சால்ட்டோடைய ஸ்லாட்டுகளை அவருக்கு பதிலாக குவிண்டன் டி சேவலை கொண்டு வந்துட்டாங்க. முடிஞ்சு போச்சா? அடுத்தது நேராக ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் வெளியே போனார், அவருக்கு பதிலாக ஒரு மிடில் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேனு அஜிங்கே ரஹானேவை கொண்டு வந்துட்டாங்க. நிதிஷ் ராணா ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டர் போனார், அவருக்கு பதிலாக உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க நம்மளுடைய மனிஷ் பாண்டேவை. முடிஞ்சு போச்சா? 3 ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சா? இன்னும் ஒரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பாக்கி இருக்குது. யாரோடது? மிச்சல் ஸ்டார்க்கோடது. மிச்சல் ஸ்டார்க்கு பதிலாக ஆண்ட்ரிக் நாட்கேவ். முடிஞ்சு போச்சு. இதுதான் இவங்களுடைய இந்த வருஷம் பிளேயிங் 11. ஸோ 2024 பிளேயிங் 11 கிட்டத்தட்ட 8 பேரை திரும்பவும் அந்த ஸ்குவாடுக்குள்ளே கொண்டு வந்து வெறும் 4 பேரை தான் இவங்க வந்து இப்போ வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். இது வந்து முன்னாடியே நான் ஆரம்பத்தில் வீடியோவில் இது 3வது தடவை சொல்கிறேன். சிஎஸ்கே எம்ஐ பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு விஷயத்தை இந்த தடவை கேகேஆர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். அதே ஸ்ட்ராட்டஜியில் தான் போக போகிறாங்க. இதுதான் பிளேயிங் 11 காம்பினேஷன். எல்லாமே தெரிஞ்சு போச்சு இது நீங்கள் பார்க்கும்போது. இதில் ஒரே ஒரு மாற்றம் எங்கே வரும் அப்படின்னா, ஏற்கனவே போன வருஷம் சுயாஷ் சர்மாவோட சேஞ்ச் நடந்த மாதிரி இந்த வருஷம் வந்து வைபவ் அரோராவை ஒரு மேட்ச் வெளியே உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலாக வந்துட்டு இந்த தடவை மயங்க் மார்க்கண்டே உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ 3 ஸ்பின் ஆயிரும். மயங்க் மார்க்கண்டே, வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டுப்பாங்க. இதுதான் இவங்களுடைய பிளேயிங் 11 and 12 இருக்க போது. ஸோ நீங்கள் அடுத்து அப்படியே அது ரிசர்வ் பிளேயர்ஸ் லிஸ்ட்டையும் நீங்கள் பார்த்துடுறீங்க. இதுதான் உங்களுடைய ரிசர்வ் பிளேயர்ஸ் லிஸ்ட். இதெல்லாம் சேர்த்து இந்த டாப் 15 and 16 நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேகேஆர் வந்துட்டு அவங்களுடைய ரிட்டர்ன் பண்ணி அழகாக அந்த ஸ்குவாட் அப்படியே அந்த பிளேயிங் 11 8 பேரை கொண்டு வந்து 4 பேரை மட்டும் உள்ளே திணிச்சது அப்படின்ற இந்த ஐட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு பாய்.